இப்போ வந்து என்னென்ன பொருளெல்லாம் போட்டு பன்னீர், இந்த டிஷ் நேம் வந்து காய்ஸ் பன்னீர் மஞ்சூரி காய்ஸ். இந்த டிஷ் நேமு இருக்குது. பன்னீரெல்லாம் போட்டு பொரித்து இதில் வந்து முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு காய்ஸ் கலந்து பொரித்து எடுத்து போட்டிருக்கேன். இதில் என்ன கிரேவிக்கு என்னென்ன போடணும்னு சொல்லி அரைக்கணும்னு சொல்லி எல்லாம் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட் வீடியோவில். இது வந்து செகண்ட் வீடியோ காய்ஸ். பாருங்கள் இந்த கிரேவி வந்து இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் திரண்ட மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டிஷ் நேம் வந்து பன்னீர் மஞ்சூரி. இப்போ காய்ஸ் இப்போ வந்து பன்னீர் கொட்ட போகிறேன். இப்போ வந்து காய்ஸ் இந்த மாதிரி கிண்டிக்கணும். இறக்குற ஓரத்தில் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் விரும்புகிறவங்க தேங்காய் ஊற்றிக்கலாம். இல்லை ஆயில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஆயிலை ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்குற ஓரத்தில் தேங்காய் ஊற்றிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். நான் வந்து இப்போ தேங்காய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஊற்றிங்களா காய்ஸ். பன்னீர் மஞ்சூரி ரெடி. பன்னீர் மஞ்சூரி ரெடி காய்ஸ். இப்போ அடுத்து வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். சைடி சூப்பராக இருக்கும். சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் காய்ஸ். இது எங்கள் மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய். பார்த்தீங்களா, எங்கள் மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்குறோம். இது மஞ்சூரி ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். அடுத்தது ஸோ ஃப்ளேவருக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிச்சா தேங்காய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் ஊற்றி கொஞ்சம் பெட்டராக டேஸ்ட் கிடைக்கும் காய்ஸ். இந்த தேங்காய் ஊற்றிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம முட்டையெல்லாம் போட்டு பன்னீரை பொரிச்சிருக்கிறோம். முட்டை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு காய்ஸ். ஆனால் பச்சரிசி மாவு போட்டக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்களா காய்ஸ், பன்னீர் மஞ்சூரி ரெடி. இது மேலே கொத்தமல்லி இலை தூவினா காய்ஸ் பன்னீர் மஞ்சூரி ரெடி காய்ஸ். இந்த டிஷ் நேம் வந்து பன்னீர் மஞ்சூரி. மல்லித்தலை தூவி போட்டாச்சு. இப்போ சாப்பிடலாம் காய்ஸ். ஹாய் காய்ஸ், சாப்பிட வாங்க.